முதல்ல என்ன பாடத்திட்டத்தை எடுத்து படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுப ஹோரைகளை கொண்டு பலனளிக்கும் சூட்சமங்கள். ஏன் சார் எடுத்தோன்னே அசுப ஹோரைகளை கொண்டு பலனளிக்கும் சூட்சமங்கள்? ஏன் அசுப ஹோரைகள் எடுக்கிறீங்க? ஏன் அசுபத்தை முதல்ல எடுக்கிறீங்க? ஒரு சுபத்தை தானே எடுக்கணும். சுப ஹோரைகள் தானே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன் எடுத்தோன்னே அசுப ஹோரைகளை எடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மை அணுகி ஜோதிட பலன் கேட்கக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு நடக்குமோ நடக்காதோ வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தோடு தான் ஒரு ஜோதிடரை அணுகுவார்கள். அதோடு மட்டுமில்லை, எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒவ்வொரு மனிதனுமே நிச்சயமாக அந்த நல்ல விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற எதிர்மறையான பலன்களை, எதிரிடையான அசுப பலன்களுக்காகவே காத்திருப்பார்கள். இதுதான் இயற்கையினுடைய நியதி. ஒரு செய்தித்தாள் எடுக்கிறீங்க, எவ்வளவோ உயர்வான நல்ல மாற்றங்களை கொடக்கூடிய செய்திகள், எவ்வளவு செய்திகள் இந்த உலகத்தில் வியாபித்திருக்கிறது. ஆனா முதல் பக்கத்தில் வரக்கூடியது என்ன இருக்கும்? வங்கியில் கொள்ளை, விபத்து, கதவை உடைத்து பல கோடி திருட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு தலைப்பு செய்தியாக ஹெட்டிங்ல போடுவாங்க. ஏன்? இந்த மாதிரி செய்திகளை வெளியிடும் போது மட்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. எங்கேயா நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, வாங்கி படிச்சு பார்ப்போமே, யாருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துலையா எதிரியா, எங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்துதல் ஏற்படும். எப்பொழுதுமே மனிதர்கள் எதிர்மறையான நிலைகளை நோக்கியே ஈர்க்கப்படுகிறார்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு சூழல்ல ஜோதிடர்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகிறதா என்பதை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதன் சுகமாக நல்ல நிலையில சந்தோஷமா மகிழ்ச்சியா உல்லாசமா பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றங்களை பெற்று வாழும் பொழுது நிச்சயமா அவர் ஜோதிடரை பார்க்க வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனா அதே நபருக்கு பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் போது மட்டும்தான் ஜோதிடரை அணுக வேண்டும். ஜோதிடத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு உங்களை சந்திக்க வருவார்கள். நிச்சயமா உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்கள்ல 80% பேர் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வையே கண்டறிவதற்காக உங்களை அணுகுகிறார்கள். அப்ப முதல்ல எதை படிக்கணும்? எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை மிக துல்லியமா நாம கற்றறிய வேண்டும். அப்படி கற்றறியும் பொழுதுதான் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான பலன்களை நாம் எடுத்துரைக்க முடியும். புரியுதுங்களா? ஒருவர் உங்களை சந்திக்கிறாரு, சார் நான் 2-3 டைம் பொண்ணு பார்க்க போயிட்டேன், பெரிய அளவுக்கு பொண்ணு செட் ஆகல, செட் ஆகுமான்னு தெரியல, நான் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன், எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகுமா, நிச்சயமாகுமா, நான் திருமணம் செய்ய முடியுமா, என் வாழ்க்கைக்கு உகந்த ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்பார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்? பல முறை தோல்வியை தழுவியதால் இந்த முறையும் தோல்வி ஏற்படுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அந்த கேள்வியை உங்களிடம் கேட்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து கேட்கிற நேரத்தில் அசுபஹோரைகளுடைய காலமாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அவர் தோல்வியைத்தான் தழுவப் போகிறார் அப்படிங்கிறத நீங்க எடுத்துரைக்கலாம். இல்ல அவர் வந்து கேட்கிற நேரத்துல சுபஹோரையினுடைய காலமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு சுப பலனை, அதாவது நிச்சயமா அந்த பொண்ணு உங்களுக்கு அமையும், திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத உங்களால் எடுத்துரைக்க முடியும். எப்பவுமே பல பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கெட்ட பொருளை எடுக்கிறது ஈஸி, கெட்டதை எடுத்துட்டா மீதி இருக்கிறதெல்லாம் நல்லது அப்படின்ற ஒரு பிரின்சிபிள்ல நம்ம இந்த அசுபகோரைகளை கொண்டு பலனளிக்கும் சூட்சமங்களை மிக மிக தெளிவாக கற்றறியவிருக்கிறோம். பொறுமையா நிதானமா படிங்க, பலனுரைக்க ஆரம்பிங்க.
நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய பலன்கள் எவ்விதத்திலும் உங்களுக்கு எதிர்மறையான விளைவை தராது, நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதனால தன்னம்பிக்கையோட பலன் சொல்ல ஆரம்பிங்க. இந்த நிலையில உங்களை விட எனக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். நான் சொல்லி கொடுத்து நீங்க ஒரு தவறான பலனை சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அது யாருடைய கெட்ட பேர்? என்னுடைய கெட்ட பேர். ஆகையினால தான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க பல ஆயிரக்கணக்கான மாணவர்களால் பயன்படுத்தப்பட்டு சரியான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிற பாடத்திட்டம். ஆகையினால எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மிகச்சிறந்த ஜோதிடர்களாக வலம் வருவீர்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த நிலையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரசன்னம் சார்ந்து எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிறத எடுத்துரைக்க போகிறோம். அந்த பிரசன்னத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருவி என்னன்னா ஹோரைகள், ஹோரா சாஸ்திரம். புரியுதுங்களா? இப்ப அடுத்து முதல் அசுபஹோரை என்ன, இந்த அசுபஹோரை எவ்வாறு அசுப நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது, இந்த ஹோரைகளில் ஒருவர் கேள்வி கேட்கும் பட்சத்தில் நாம் எவ்வாறு அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் உரைப்பது. ஒரு சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸை கேட்டால் நம்ம எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள். அதே நேரத்தில் இந்த ஹோரைகளில் என்னென்ன மாதிரியான காரியங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக கற்றுண்டவிருக்கிறோம். இப்போ அடுத்த அசுப ஹோரைக்குள்ள போகலாம். இப்போ அசுப ஹோரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கமிக்க அந்த ஹோரை காலங்களை அசுப ஹோரைகள் என்று அழைக்கிறோம். ஏன் அவற்றை அசுபம்னு சொல்றோம்? அந்த ஹோரையை ஆளக்கூடிய ஹோரை அதிபதி கிரகங்கள் தன்னுடைய கதிர்வீச்சின் மூலமாக பூமியில் வாழுகிற ஜீவராசிகளில் எதிர்மறையான அசுப பலன்களை வழங்குவதால் இந்த ஹோரைகளை அசுப ஹோரைகள் என்று அழைக்கிறோம். இதுல முதல்ல வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை. ஆனா சூரிய ஹோரை எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை சுப அரை அசுப கிரகமாக இருக்கிறது சூரியன் அப்படிங்கிறத நீங்க படித்திருப்பீர்கள். அப்ப அந்த ஹோரை என்ன ஹோரை? அரை சுப ஹோரை, அரை அசுப ஹோரை. அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த ஹோரையை பத்தி நம்ம சொல்லும் பொழுது இந்த சூரிய ஹோரையானது அரை சுப ஹோரையாகவும் அரை அசுப ஹோரையாகவும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனா ஏன் இதுல அசுப ஹோரைன்னு போடுறோம்? சூரிய ஹோரையை கொண்டு போய் ஏன் அசுப ஹோரைன்னு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் 50% நமக்கு நல் பலன்களை இந்த சூரிய ஹோரை ஏற்படுத்தினாலும் மீதி இருக்கக்கூடிய 50% இருக்கு பாருங்க, அது எதிர்மறையான பின்னடைவுகளை ஏற்படுத்துறதுனால ஒரு சாமானிய மனிதன், ஒரு சராசரி மனிதன், சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த நல்லதை விட்டுட்டு இந்த கெட்டதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அதையே நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப 50% நல்லதே இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான பக்குவ நிலையை பெறவில்லை. இது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பியூர் ஒயிட்ல வெண்மையாக இருக்கக்கூடிய தூய வெண்மையில இருக்கக்கூடிய ஒரு சுவர் இருக்கு. அதுல சின்னதா ஒரு கருப்பு டாட் வைக்கிறீங்க. வர்றவங்களாம் எதை பார்ப்பாங்க? நல்ல வெண்மையா இருக்கக்கூடிய சுவரை பார்த்த உடனே அவங்க கண்ணில் மெயினாக எது படும்? அந்த சின்ன கரும்புள்ளி தான் படும். இவ்வளோ நல்ல சுவத்தில் இந்த கரும்புள்ளி வேற வச்சிருக்காங்களே அப்படின்னு அதைத்தான் எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். எப்பொழுதுமே மனித மனமானது, மனித இயல்பானது எதிர்மறையான நிலைகளை நோக்கி நகர்வதுதான். அப்போ சூரியன் என்னதான் 50% நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அது 50% கெட்ட பலன்களை கொடுக்கிறதுனாலே அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த நற்பலனை அனுபவிக்கும் போது பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அசுப நிகழ்வுகளை, அசுப பலன்களை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமா அவர்களுக்கு பெரிய துன்பம் ஏற்படுகிறது, மனதளவில் குழப்பம் அடைகிறார்கள், பின்னடைவை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த சூரிய ஹோரை 50% நல்லதே செஞ்சாலும் அது அசுப ஹோரை அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சூரிய ஹோரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1 மணி நேரத்தில்
சூரியனுடைய ஒளிக்கற்றைகளானது பூமியில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத சூரியகோரை. அப்ப சூரியகோரை என்றால் சூரியனுடைய ஆதிக்கம் பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம், அந்த 1 மணி நேரம். அப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த காலகட்டத்தில் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத முன்னமே நம்ம என்ன பண்ணணும், தீர்மானிக்க வேண்டும். அப்ப தீர்மானிக்கணும்னா என்ன தெரியணும், யார் இந்த காலகட்டத்தில் பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்களில் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகள் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கிய ஒளிக்கற்றைகளை பூமிக்கு அனுப்புகிறது, பூமிக்கு பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிக்கக்கூடிய கதிரில் இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இந்த பூமியில் பலன்களாக உருவெடுக்கிறது. அப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் பாருங்க, அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை என்ன மாதிரியான சக்திகளை பொதித்து வைத்திருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது என்ன விதமான மாற்றத்தை பூமியில் ஏற்படுத்தும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப என்ன தெரியணும், சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளில் என்னென்ன விதமான காஸ்மிக் எனர்ஜி மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினீர்களானால் இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய ஹோரையில் சூரியனுடைய ஒளிக்கற்றை மிகுதியாக பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிலையில் நிச்சயமாக இந்த மாதிரியான விளைவுகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்க முடியும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் என்ன விதமான காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் வேவ்ஸ், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள், வெப்பம், இவையெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை பூமியில் கொடுக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக கற்றறிய வேண்டும். அப்போ பூமியை வந்தடையக்கூடிய இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகளில் பொதிந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளானது ஒரு மனிதனை தான் என்ற எண்ணத்தோடு செயல்பட வைக்கிறது. தான் என்றால் என்ன, நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்கள் தான் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை இந்த பூமியில் ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த சூரிய கோரையில் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது தான் என்ற எண்ணத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமில்லை, நான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும், நான் தான் நம்பர் 1 இருக்கணும், எதா இருந்தாலும் நான் தான் செய்யணும், நான் தான் அதை சொல்லணும். அதுபோல எந்த ஒரு நிலையிலையும் நான் முதன்மை பெற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு இருந்துட்டா பரவாயில்ல, ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதத்தை ஏற்படுத்துகிறது. யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடத்துவேன், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாத குணம், ஒரு ஆணவம்னு சொல்லலாம். நான் சொல்றதுதான் என்ன வேலை கேட்கணும், யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம். அதோடு மட்டும் இல்லை, முரட்டு சுவாபம், தலைகணம்னா எப்படி, நான் சொல்றதான் கரெக்ட், நான் சொல்றதான் கேட்கணும், நீ யார் எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை இந்த பூமியில் ஏற்படுத்துகிறது. அதே போல இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகளானது
தனக்குத்தானே தான் தான் பெரிய ஆளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான நிலைகள் எதில் பொதிந்திருக்கிறது? சூரியன் வெளிப்படுத்துகிற ஒளிக்கற்றைகளில் பொதிந்திருக்கிறது. அந்த ஒளிக்கற்றைகள் பூமியை வந்து அடையும் பொழுது பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் என்ற எண்ணமும் தலைகணமும் முரட்டு பிடிவாதமும் தானே தலைவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற உத்வேகமும் ஏற்படுகிறது. எவ்வளவுதான் கெட்டதா இருந்தாலும் மற்றவங்க சொல்றத கேட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை இவர்களுக்கு இருப்பதில்லை. புரியுதுங்களா? அதே நேரத்தில் இந்த சூரியன் என்ற கிரகம்தான் தந்தைக்காரகனாக இருக்கிறான். தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் யாரு? சூரியன். அப்ப என்ன அர்த்தம்? சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளில் உயிராற்றல் இருக்கிறது. அந்த உயிராற்றலானது ஒரு மனிதனில் இயங்கி அடுத்த சந்ததி பெருக்கத்திற்கான மாற்றத்தை கொடுக்கிறது. புரியுதுங்களா? அப்ப ஒரு ஆண் திருமணம் செய்தவுடன் கணவனாக உருவெடுக்கிறான். ஒரு குழந்தை பெற்றவுடன் தான் அவன் தந்தையாக உருவெடுக்கிறான். ஒரு புதிய உயிரை தோற்றுவிக்கக்கூடிய வல்லமை அதை கொடுக்கிறது யாரு? சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள். அதனாலதான் என்ன சொல்றாங்க? சூரியன் தந்தைக்காரகன். தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதோடு மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்துல ஒரு தந்தையுடைய நிலையை கண்டறிய வேண்டுமென்றால் அதுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனைத்தான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். நிறைய பேர் ஜாதகம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்போ அந்த பையனோட அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த தந்தையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலையை எடுத்து ஆய்வு செய்துதான் அந்த நபர் கேட்ட கேள்விக்கான பதிலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வளவோட முடிஞ்சா? இல்லை. அப்ப தந்தையோடு இணைந்த காரியங்கள் எது? தந்தையோடு இணைந்த காரியங்கள் தந்தை, தந்தை வழி உறவுகள். தந்தை வழி உறவுகள் எப்படி இருப்பாங்க? இவரோடு ஒத்து போவாங்களா? அல்லது எதிர்மறையான நிகழ்வுகள்ல இருப்பாங்களா? அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க எப்படி கண்டறிய முடியும்? அவருடைய ஜாதகத்தில் சூரியனை ஆய்வு செய்யும் பொழுதுதான். அதே நேரத்தில் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து எனக்கு கிடைக்குமா, அதற்கான வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளில் இது சார்ந்த மாற்றங்களை, தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது. ஒரு காஸ்மிக் எனர்ஜி அதில் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு நிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த சூரியன் த கிங் ஆஃப் த பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் பல்வேறு விதமான கிரகங்களை தோற்றுவித்து அந்தந்த கிரகங்கள் அதனிடத்தில் சரியாக இயங்குவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி சரியாக இயங்குகிறதா என்பதை கண்டறிந்து அந்த இயக்கத்தில் மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது அதை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து சரி செய்யக்கூடிய அளவிற்கு சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சூரியன். அப்ப அந்த சூரியனுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் மற்ற நவகிரகங்கள் அனைத்துமே இயங்கி பலனளித்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணுது? மற்றவர்களை அடக்கி ஆட்சி செய்கிறது. அதனால தான் த கிங் ஆஃப் த பிளானட்ஸ். மற்ற கோள்கள் எல்லாம் எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றத்தை பெறுகிறதா, பெறும் பொழுது அதை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவது சூரியன். அப்போ இந்த சூரியன் தான் மற்ற நவகோள்களையும் அரசாட்சி செய்கிறான், ஆட்சி செய்கிறான். அதனால தான் இந்த கோள்களுக்கெல்லாம் ராஜாவாக, சக்கரவர்த்தியாக சூரியன் விளங்குகிறான். அப்போ என்ன இருக்கு? அதுல கட்டுப்படுத்தக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமை திறன் இருக்கிறது.
அப்போ இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகளில் ஆளுமை திறன் பொதிந்ததாக, மற்றவர்களை ஆட்சி செலுத்தக்கூடிய, மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு நிலை பொதிந்திருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி, அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த சூரியன் செய்யறதுனால அரசு சார்ந்த துறைகள், அரசியலில் ஈடுபாடு, அரசு சார்ந்த உத்தியோகம் பெறுவது, அரசு பள்ளிகளில் பயிற்சி பெறுவது, அரசு சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அப்படி அரசு சார்புடைய அத்துணை விதமான நிலைகளையும் இயக்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் பூமியில் இன்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறதுனாலே இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பூமியில் விழும் பொழுதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன அத்துணை காரியங்களும் நிகழ்வுக்கு வருகிறது. அது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஹோரை காலங்களில் நிச்சயமா பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றிய எண்ணங்கள், தந்தை வழி சொத்துக்களை பற்றிய நிலை, தந்தை வழி உறவுகளை பற்றிய பேச்சு, இதெல்லாமே ஏற்படும். அதோடு மட்டுமில்லை, அதே சூரிய ஹோரையில் தான் பார்த்தீங்கன்னா அரசு, அரசியல், அது சார்ந்த நிலைகளை நிறைய பேசுவாங்க. அரசு சார்ந்த தொழில்களையோ, அரசு சார்ந்த நிறுவனங்களையோ, அரசு சார்ந்த குத்தகை, அதாவது கான்ட்ராக்டையோ மிக அதிகமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சூரிய ஹோரையில் தான் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியனுடைய ஆளுமை அது போன்ற எண்ணங்களை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது, அதற்கான செயல்களை மனிதர்களை செய்ய தூண்டுகிறது அப்படிங்கிறது அதனுடைய நிலை. புரியுதுங்களா? அப்ப தந்தை, தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள், அரசு, அரசு சார்ந்த துறைகள், அரசு சார்ந்த உத்தியோகங்கள், இவற்றையெல்லாம் இந்த சூரிய ஹோரை காலங்களில் மக்கள் சிந்திக்கிறார்கள், அதுபோல செயலாற்றுகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் தான் என்ற எண்ணம், கர்வம், தலைகணம், தான் சொல்வதே சரி என்ற நிலை, தான் சொல்வது மட்டுமே சரி என்ற ஒரு சிந்தனை, இவற்றையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சூரிய ஹோரையாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு புகழ் இருக்குது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் திங்கிங் எல்லாமே எப்போ ஏற்படும்? இந்த சூரிய ஹோரையில் தான் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் தான் சொல்வதே சரி, தான் மட்டுமே சரியாக சொல்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு மனோபாங்கை கொடுத்து தான் மட்டுமே இங்கு சரியானவர் என்று எண்ணி அதிலிருந்து மாறாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு வாழ்வியலை இந்த சூரிய ஹோரை ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் தான் சூரிய ஹோரையில் பூமியில் வெளிப்படும். ஏன்? சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் இது போன்ற தன்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சூரிய ஹோரையினாலே தந்தை, தந்தை பற்றிய எண்ணங்கள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள், அரசு, அரசு சார்ந்த துறைகள், அரசு சார்ந்த அத்துணை விதமான நிலைகள், நான் எலெக்ஷனில் நிற்கலாமா, எம்எல்ஏ எப்படி, எம்பி எப்படி, முதலமைச்சர் எப்படி, இப்படி பல்வேறு நிலைகளில் அரசு சார்புடைய எண்ணங்கள், அதே நேரத்தில் தான் என்ற எண்ணம், மற்றவரை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம், தான் சொல்வதே சரி என்ற நிலை. புரியுதுங்களா? ஒரு தலை கணத்தோடு இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு, மற்றவர்கள் பேச்சை மதிக்காம எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலை, ஒரு முரட்டு பிடிவாத குணம் இந்த சூரிய ஹோரை காலங்களில் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ இதுபோல பல்வேறு நிலைகளை இந்த சூரிய ஹோரை ஏற்படுத்துகிறது. சரி, அப்ப இந்த சூரிய ஹோரை ஏற்படுத்தக்கூடிய இந்த தன்மைகள் நன்மையை அளிப்பதாக இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்துவதாக இருக்கிறதா அப்படிங்கிறத எடுத்து ஆய்வு செஞ்சோம்னா, இந்த சூரிய ஹோரை 50% நன்மைகளையும் 50% தீமைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை இந்த பூமியில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய காரியம் எளிமையாக முடியும். ஏன் அப்படின்னா, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கமே போனீங்க அப்படின்னா, ஒரு படகு செலுத்திட்டு போறீங்க, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் போனால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் இல்லையா? அதான இயற்கை. அதுபோல இந்த பூமியில் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதீதமாக இருக்கிறதோ
அந்த நேரங்களில் அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற செயல்பாடுகளை எடுத்து செயலாற்றும் பொழுது முழுமையான வெற்றியை பெறுகிறீர்கள். இப்போ சூரியஹோரை என்ன சொல்லியிருக்கோம்? மற்றவர்களை யாராவது அடக்கணும்னு நினச்சிங்கன்னா சூரியஹோரையில் அவங்கள சந்தித்து நீங்கள் பேசலாம். அரசுக்கு உத்தியோகத்துக்கு, அரசு சார்ந்த உத்தியோகம், அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கான ஒரு வாய்ப்பு, இல்லை அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறது, எம்பிக்கு நிற்கிறது, தலைவருக்கு நிற்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலை, அல்லாது ஒரு எம்எல்ஏவை பார்க்க போகிறது, எம்பியை பார்க்க போகிறது, அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்க்க செல்வது, புதிய தலைவர்களை பார்க்க செல்வது, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஹோரையில் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் தந்தையை பார்க்க போகிறது, தந்தை வழி சொத்துக்களை பற்றிய பேச்சு இருப்பது, தந்தை வழி உறவுகளை சந்திக்க போவது, இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்? இந்த சூரியன் என்ன மாதிரியான மாற்றத்தை பூமியில் ஏற்படுத்த விளைகிறானோ அதனோடு இணைந்து நாமும் செயலாற்றும் பொழுது மிக மிக உன்னதமான ஒரு நிலையை பெறுகிறோம். அதை விட்டுட்டு அதுக்கு எதிரிடையான ஒரு நிலையை போகும் பொழுது இயற்கைக்கு எதிராக, அது என்ன இயற்கைக்கு எதிராக? காற்று ஒரு பக்கம் அடிக்குது, அந்த காற்று அடிக்கும் திசைக்கு எதிர் திசையில் நீங்கள் இந்த படகை செலுத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா பயங்கர போராட்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த படகை செலுத்துவது. இப்போ நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆற்று தண்ணி எங்கிட்ட இழுத்துட்டு போகுதோ அந்த பக்கம் நீங்கள் நீச்சல் அடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை எதிர்த்து போராடி மேலே வர்றீங்கன்னா உங்களால் முடியுமானா முடியாது. கொஞ்ச நேரம் அடித்து பார்ப்பீங்க, டயர்டாயிருவீங்க. அந்த மாதிரி நிலை தான் ஏற்படுகிறது. அதுபோல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த, அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த, அந்த கிரகம் வெளிப்படுத்துகிற ஒளிக்கற்றைகளில் இருக்கக்கூடிய காஸ்மிக் வேவ்ஸுக்கு ஒத்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் முழுமையான வெற்றி அடைகிறது. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரிய ஹோரையில் தந்தை வழி உறவுகள், தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இப்படிப்பட்டவர்களை சந்திக்க செல்லலாம். அதே நேரத்தில் அரசு சார்ந்த உத்தியோகம், இல்லை ஒரு எம்பி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு மனு தாக்கல் பண்ணுறது, அல்லது மற்ற ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டியிடுவது, அப்படின்லாம் நீங்கள் நிச்சயமாக அந்த சூரிய ஹோரையை பயன்படுத்தலாம். நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும், அவங்கள அடிமைப்படுத்தணும்னா அந்த சூரிய ஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நிலைகளுக்கு சூரிய ஹோரை என்பது மிகவும் உகந்ததாக இருக்கிறது. சரி, இது எப்படி பலன் சொல்கிறதுல பயன்படுத்துறது? அதானே முக்கியமான விஷயம். சூரிய ஹோரையில் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஐயா எனக்கு தந்தை வழி சொத்துக்கள் வருமா? அவர் கேட்கிற கேள்வியானது அந்த செயல்படுத்தி கொண்டிருக்கிற கிரகத்தோடு ஒத்து போகிறது. அப்போ என்ன சொல்லலாம்? நிச்சயமாக நீங்கள் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லலாம். இன்னொருத்தர் வர்றார், ஐயா எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா? கேட்கக்கூடிய ஹோரை என்ன? சூரிய ஹோரை. சூரியன் யாரு? ராஜா. ராஜான்னா என்ன? அரசு. அப்போ நிச்சயமாக இவருக்கு அரசு சார்ந்த துறைகளில் வேலை கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? நான் ஒரு அரசு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், அரசு குத்தகை எடுக்க போகிறேன், எனக்கு அது கிடைக்குமா? கேட்டிருக்க ஹோரை சூரிய ஹோரை. நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு நபர் வர்றார், நான் எம்எல்ஏ பார்க்க போகிறேன், எனக்கு காரியம் சக்ஸஸ் ஆகுமா? நிச்சயமாக ஆகும். ஏன்னா இந்த நேரத்தில் அரசு சார்புடையவர்களை சந்திப்பது நல்லது. ஒரு எம்எல்ஏ, எம்பி அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், இப்படி இருக்கவங்க நான் போய் எந்த நேரத்தில் போய் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த சூரிய ஹோரையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்கலாம். அப்படி வழங்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சார் எனக்கு தந்தை வழி சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனை, எப்போ போய் பேசலாம்? நிச்சயமாக நீங்கள் சூரிய ஹோரையில் போய் பேசும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். என் தந்தை வழி உறவுகளை போய் பார்க்க போகிறேன், எப்போ போய் பார்க்கலாம்? நிச்சயமாக சூரிய ஹோரையில் பார்ப்பது நல்லது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு சூரிய ஹோரையானது மிகச்சிறப்பு. அவர்கள் உங்களை சூரிய ஹோரையில் சந்தித்து கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் இது போன்ற பலன்களை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக அந்த பலன்கள் துல்லியமான ஒரு விளைவை ஏற்படும். அதே போல இந்த சூரிய ஹோரை காலங்களில்
இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்தனைக்கு வரும். ஆனால் உங்களை சந்தித்து கேள்வி கேட்பவர்கள் இந்த கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன கேள்வினாலும் கேட்கலாம். அப்படியாப்பட்ட கேள்விகள் வரும் பட்சத்தில் இந்த ஹோரையில் என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறத நீங்க மிக தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சூரிய ஹோரைன்னு என்ன தருது? தலைகணத்தை கொடுக்குது, நான் ப்ரெஸ்டீஜா இருக்கணும்னு நினைக்குது, நான் பேர் புகழ் அந்தஸ்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை ஏற்படுத்துகிறது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்ல வைக்குது, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சிந்திக்க வைக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு பேசினா பிரச்சனை வந்துடுது. அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நான் ஏன் பிரேக் பிடிச்சி போகணும், வரவன் பிடிச்சி வரட்டும் அப்படின்னு நினைப்ப எண்ணத்தை தூண்டுது. அப்போ விபத்துக்கள் ஏற்படுகிறது. அப்போ இந்த சூரிய ஹோரை காலமானது ஒரு விதமான பதட்டத்தை கொடுத்து, என்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, எல்லாரும் நல்லா பேசணும், நான் தான் பெரிய ஆள், என்னை மதிக்கணும், எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே எனக்கு எல்லாரும் அடிபணிந்து நடக்கணும், அடிமைகள் மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, இந்த எண்ணம் சரியானதா? நிச்சயமாக யோசிக்கணும் இல்லையா? அப்போ நிச்சயமாக இந்த மாதிரி எண்ணங்களும் இந்த மாதிரியான நிலைகளும் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. முன்னமே சொல்லியிருந்தேன், 50% நன்மைகளையும் 50% தீமைகளையும் ஏற்படுத்துது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அவங்க கேட்குற கேள்வி நேரம் என்ன? சூரிய ஹோரை. சூரிய ஹோரைன்னா எப்படி திங்க் பண்ண வைக்கும்? நீ என்ன பெரிய ஆள், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு கணவனும், நீ என்ன ஆளு, நான் சொல்கிறத நீ கேளுன்னு மனைவியும் சிந்திக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அந்த சூரிய ஹோரை உங்களுக்கு வலியுறுத்துகிறது. நீ பெரியாளா நான் பெரியாளா, யார் சொல்றதை யார் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீயா நானா போட்டியினால தான் இவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். அப்போ இந்த போட்டி தான் இவங்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்? நிச்சயமாக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் மனைவியோடு சுதந்திரமாக நல்ல முறையில் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். விட்டு கொடுத்து போகலைன்னா நீங்கள் சரியான ஒரு வாழ்வியல் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லணும். இதில் அடுத்த கேள்வி வரும், யார் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு. யார் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நீயா நானா போட்டி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனைன்னு வர்றாங்க, அப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் சொல்கிறத நீ கேட்பியா, நீ சொல்கிறத நான் கேட்பேனா அப்படின்னு வரட்டு கௌரவத்திற்காக ஒரு அண்ணனும் தம்பியும் அடிச்சுட்டு கிடக்காங்க. 2 பேர் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் மிக தெளிவாக எடுத்துரைக்க முடியும் அன்பர்களே. அதை மறக்காதீர்கள் அப்படிங்கிறது அதனுடைய நிலை. அதே நேரத்தில் எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், எனக்கு வேலை கிடைக்குமா? அரசு வேலை இல்லை, நார்மலான வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் வேலை கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது இவருடைய எண்ணம் எப்படி இருக்குது? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என் தகுநிலை இது, நான் இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கௌரவத்தோட வேலை தேடிட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட நிலையில் இவர் வேலை தேடினால் இவருக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அப்போ நீங்கள் வாழ்வாதாரத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும், வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு கிடைக்கிற வேலையில் சேருங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வேலை வேணும்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிற பலனை எடுத்துரைக்கலாம். அதே நேரத்தில் அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஐயா நான் பொண்ணு பார்க்க போகிறேன், இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க, எனக்கு திருமணம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படியாப்பட்ட கேள்வி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? நிச்சயமாக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன எதிர்பார்க்குறாங்க? நல்ல படிப்பு இருக்கணும், அழகு இருக்கணும், வசதி இருக்கணும், எல்லாம் பண்ணணும், நமக்கு அடிமை மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. இந்த எண்ணம் இருக்கும் வரைக்குமே ஒரு சரியான வாழ்க்கையும் சரியான ஒரு மணமகனும் மணமகளும் அமைவது கஷ்டம். அப்போ இந்த கேள்வியை கேட்கும்போது சூரிய ஹோரை நடப்பில் இருந்தால் இவரோ இந்த கேள்வி கேட்கும் நபரோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ
அதீத எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அப்போ சின்ன சின்ன விஷயத்துல எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்ட் வைக்கிறதுனால இவங்க திருமணம் அவளை எளிமையாக நடக்காது. அப்போ நிச்சயமாக எல்லாருமே இவர் ஜாதகம் பார்ப்பவர் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே விட்டு கொடுத்து செல்லும் போது மட்டுமே உங்களுக்கு திருமணம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் கேள்வி கேட்கலாம். இப்போ கேட்குறாங்க, ஐயா எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரியன் என்பது ஒரு வெப்ப கிரகம். அப்போ என்ன இருக்குது, பாடி ஹீட்னால. அது மட்டும் இல்லை, என்னை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு டென்ஷன் ப்ரெஷர் உருவாகுதா? அப்போ அதீத மன அழுத்தத்தினால், இரத்த அழுத்தத்தினால் இவர்களுக்கு நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதிலிருந்து இவர்கள் வெளிப்பட வேண்டுமென்றால் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், கோபம் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? ரத்த அழுத்தம்னா என்னது? ரத்த அழுத்தம் மட்டும் இல்லை, அப்புறம் இதயத்தில் பிரச்சனைகள் வரும் ரத்த அழுத்தம்னு வந்துட்டாலே. அப்போ இந்த மாதிரி நிலைகளிலெல்லாம் நீங்கள் பதில் சொல்லலாம், பலனை பெறலாம். அதே நேரத்தில் உங்களிடம் இன்னும் பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. ஐயா நான் ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன், அந்த நிலம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரம் என்ன? சூரிய ஹோரை. சூரியனை என்ன சொல்லியிருக்கோம்? அரசு சார்புடைய நிலைகள்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இது 50% அசுபத்தை கொடுக்குது. ஐயா நீங்கள் வாங்குகிற நிலத்தை நல்லா பல தடவை செக் பண்ணிக்கங்க. அதில் ஏதோ அரசு கோளாறோ அல்லது விற்கிறவருடைய நிலைகளில் ஏதோ பிரச்சனையோ இருக்குது, எல்லாருமே வாரிசுதாரர்கள் எல்லாருமே இருக்காங்களா, எல்லாரும் கையெழுத்து போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுக்கு பல முறை ஆய்வு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற நேரத்துக்கு சொல்லக்கூடிய பலன் என்னன்னா, இந்த இடத்தை வாங்கினால் இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்கலாம். அப்போ சூரிய கோரைன் நீங்கள் எப்படி நடந்துக்கிறது? நிதானத்தோடு நடக்கணும், தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது, எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கக்கூடாது, ஆணவத்தை விட்டொழிக்க வேண்டும், நான் பெரிய ஆள் நீ எல்லாம் சின்ன ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும். அப்போ இந்த சூரிய கோரை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை அப்படி திங்க் பண்ண வைக்கும், தேவையில்லாமல் வார்த்தைகளை பேச வைக்கும். அதனால மனமுறிவு, பிரச்சனைகள், ஒரு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஐயா ஒரு பொருள் காணாமல் போச்சு, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்படி வரும் பட்சத்தில் இது அசுப குறையாக இருக்கிறனால கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசு துறையில் போய் இப்போ முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பணம் கொடுத்துட்டேன் சார், திரும்பி வரல, நான் எப்படி முயற்சி பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அரசியல்வாதி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்க வழியாக நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா கிடைக்கும். அரசு துறைகளை நாடுங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற பலன்களை நீங்கள் எடுத்துரைக்கலாம். புரியுதுங்களா? அப்போது சூரிய ஹோரை அப்படின்னு வந்துட்டாலே அரசு சார்புடைய நிலைகள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள், அதோடு மட்டும் இல்லாமல் தான் என்ற எண்ணம், தான் என்ற நிலை, அரசு உத்தியோகம், எம்எல்ஏ எம்பி இது நிற்கிறது, அவங்கள பார்க்கறது, ஒரு தலைவனாக உருவெடுப்பது, எதிலையும் முதன்மை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றிருப்பது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் தனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாரும் எனக்கு அடிபணிந்து நடக்கணும், எல்லாரும் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், அதற்கேற்ற நிகழ்வுகள். புரியுதுங்களா? அதே நேரத்தில் நோய்கள்னு வந்துட்டுனா உங்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள், மன அழுத்தம், ஓவர் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், அதனால் ஏற்படக்கூடிய இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் வெளிப்படுத்தலாம். அப்போ இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, விட்டு கொடுத்து செல்வது, பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல், ப்ரெஷர் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களை ஒரு பெரிய நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். சரி, இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டாங்க, சார் நான் அந்த மாதிரி வந்துட்டேன், எனக்கு ஏதாவது வழிபாடு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க நிச்சயமாக எல்லாருமே. இந்த சூரியன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி மயமானவன் சிவபெருமான்னு சொல்லுவாங்க. அப்போ மறைமுகமாக சிவபெருமானை வழிபடுறோம்னா யார் வழிபடுறோம்? சூரியனை வழிபாடு செய்கிறோம். அப்போ நிச்சயமாக இவர்கள் நல்ல மாற்றத்தை பெற வேண்டும் என்றால் சிவ வழிபாடு செய்வது, புராண நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது மிக பழமையான
சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, ஓம் நம சிவாய மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருப்பது. அப்போ இந்த மாதிரி நிலைகளில் அவங்க தன்னுடைய வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கிறதுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் பெரிய அளவில் ஏற்படும்னு எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்விகள் உங்களை கேட்கும் பொழுது இது சரியாக வராது விடுங்கன்னா சொல்லணும். ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம மிக உன்னதமாக எடுத்துரைக்கலாம். அப்போது இந்த சூரிய ஹோரை ஒரு அசுப ஹோரையாக இருக்குது. இதில் பல்வேறு கேள்விகள் நிச்சயமாக கேட்குறாங்க. சில கேள்விகளுக்கு சுப பலன்களையும் சில கேள்விகளுக்கு அசுப பலன்களையும் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைய பாடத்திட்டத்தை முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்? யாராவது உங்களிடம் சூரிய ஹோரையில் கேள்வி கேட்டால் அதற்கு எவ்வாறு பலன் உரைப்பது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பலன் உரையுங்கள். அதோடு விட்டுறாம நம்ம சொன்ன பலன் நடந்திருக்கா இல்லையாங்கிறத கிராஸ் செக் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு சூரிய ஹோரையிலும் தந்தையை பற்றிய எண்ணங்கள், அரசு சார்ந்த நிலைப்பாட்டை பற்றிய எண்ணங்கள், அதே நேரத்தில் தான் என்ற எண்ணம், தேவையில்லாத ஒரு டென்ஷன், யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோபம் சல்லுன்னு வர்றது, இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா? எவரேனும் ஒருவர் சூரிய ஹோரையில் பிறந்திருந்தால் அவர் பிறந்திருக்க நேரத்தை வச்சு அவர் என்ன ஹோரைங்கிற கண்டுபிடிக்கலாம். வியாழக்கிழமை அவர் உங்களுக்கு ஒரு 3 to 4 அப்படின்னா சூரிய ஹோரை வருது. அப்போ அந்த ஹோரையில் ஒருவர் பிறந்திருந்தாருடைய குணாதிசயமே இதுவாகத்தான் அமைந்திருக்கும். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், தான் தோன்றித்தனமாக வேலை செய்வார், தலைக்கணம் பிடித்தவராக இருப்பார், யாரும் கட்டுப்பட்டு வரமாட்டார், மற்றவங்களை அடக்கி ஆள முயற்சி செய்வார், அரசியல் ஈடுபாடு இருக்கும், அரசியலில் ஈடுபாடு இருக்கும், அரசு சார்புடைய துறைகளில் ஒரு நல்ல வேல்யூ இருக்கும், தந்தை வழி சொத்துக்கள் நிச்சயம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தான் என்ற நிலையும் ஒரு கெத்தும் ஒரு கௌரவமும் ஒரு பிரஸ்டீஜாவும் வாழக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி 2 நிலைகளில் நாம் ஆய்வு செய்யணும். புரியுதுங்களா? என்ன செய்யணும்? சூரிய ஹோரையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்ன மாற்றத்தை கொடுக்கிறது, உங்களை சுற்றி நடக்கூடிய நிகழ்வுகள் என்ன, உங்களை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா, டென்ஷனாக இருக்காங்களா, ப்ரெஷராக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, 2 பேர் நேராக வர்றாங்க, 2 பேர் லேசாக டச் ஆக போகுது, உடனே இவர் அவர் திட்டுவார், அவர் திட்டுவார், ஏய் நீ பார்த்து வர மாட்டேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா ஆச்சா போச்சான்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கலோபரத்தை ஏற்படுத்திடுவாங்க. விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நீயா நானா, நீ நவுத்து, நான் நவுத்த முடியாது, நீ பின்னாடி வண்டி எடுத்தாதான் நான் போவேன், எடுக்க நெல் அப்படியே அப்படின்ட்டு நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் வர்றவன் பிரேக் போடட்டுமே இவன் பிரேக் போடாமே போவான், அப்படி இப்படி இடிச்சு போவான். அப்போ தேவையில்லாத விபத்துக்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுதா? நீங்கள் தந்தையை பற்றி நினைக்கிறீங்களா, தந்தை வழி சொத்துக்களை பற்றி நினைக்கிறீங்களா, அரசுகளை பற்றி நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் முழுமையடைகிறதா? ஏன்னா அசுப ஹோரையில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நிச்சயம் முழுமையடையாது. ஏன்? சூரிய ஹோரையில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சூரிய ஹோரையில் எப்படி இருக்கும்? பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கோபம் இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னால் கோபம் டக்குன்னு வரும். நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு பதட்டத்தோடு ஒரு மனம் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு பெரிய கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, நீயா நானாங்கிற போட்டியோடு இருக்கும் பொழுது எப்படி சரியாக சிந்திக்க முடியும்? எப்படி அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியும்? நிச்சயமாக அப்படி செய்யக்கூடிய ஒரு காரியம் எப்படி வெற்றி பெறும்? புரியுதுங்களா? இந்த மாதிரியெல்லாம் சிந்திச்சு நீங்கள் நிச்சயமாக பலன் உரைக்கலாம். நிச்சயமாக இங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த அசுப ஹோரைகளை கொண்டு பலனளிக்கும் முறைகளில் முதல்ல வந்திருக்கக்கூடிய சூரிய ஹோரை எப்படி வேலை செய்து என்ன பலன் கிடைக்குது, யார் யாருக்கு என்னென்ன பலன் சொல்லியிருக்கீங்க, அந்த பலன்கள் உண்மையிலே நடந்தேறி இருக்கிறதா, அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா மறந்துடாதீங்க. நிச்சயமாக சூரிய ஹோரைன்னு மட்டும் பலன் சொல்லிடாதீங்க. சூரிய ஹோரையோடு ராகுகால யமகண்டங்கள் இணையும் பொழுது இன்னும் அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. ஏன்னா ஹோரையே அசுப ஹோரை, அதில் இன்னும் அசுப நேரங்கள் கூடும் பொழுது என்ன ஆயிரும்? குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்க தான் செய்யும். அப்படிங்கிறதையும் மிக துல்லியமாக புரிந்து பலன்களை எடுத்துரையுங்கள். உடனே இந்த பாடத்தை படித்து முடித்து உங்கள் அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்கு தகவல் பரிமாற்றத்தில் வீட்டு பாடமாக நிச்சயமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் சூரிய ஹோரையில் பிறந்திருப்பவர் இந்த மாதிரி
நிலைகளை பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதையெல்லாம் ஆய்வு செஞ்சு நிச்சயமாக எங்களுக்கு அனுப்புங்க. நிச்சயமாக மிக துல்லியமான அற்புதமான மாற்றத்தை பெறுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த பாடத்திட்டத்தில் மற்றும் ஒரு அசுப ஹோரையை கொண்டு எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிற நிலையில் உங்களை சந்திக்கிறோம்.